ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்லது செய்வதற்காக உன் அப்பன் முருகன் பலமுறை உன்னை தேடி வந்துவிட்டேன். இம்முறையும் நீ என்னை அலட்சியப்படுத்தி விட்டால் நான் கொடுக்கப் போகும் நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளாமல் நாளை நீயே வருந்த வேண்டி வரும் என்பதற்காக தான் இப்போதாவது கேட்டுவிடு என சொல்கிறேன். இந்த முறையும் உன் அப்பன் முருகனின் ஆசீர்வாதத்தை தவற விட்டுவிட்டு அலைப்பாய்ந்து வருந்தாதே என் செல்வமே. வெற்றி என்பது கொடுத்து பெறுவதும் கிடையாது, காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளும் கிடையாது. நீ எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறாயோ அந்த முயற்சியை கைவிடாத வரையிலும் நீ நினைத்த காரியங்கள் நிச்சயம் வெற்றிகரமாக தான் முடியும். தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையே ஒரு நிமிடம் நின்று வெற்றியை நோக்கிய பயணம் இது என மனதில் நினைத்து கொண்டு அதற்காக கடின உழைப்பை செய்ய தயங்காதே. உன்னுடைய வாழ்க்கை பாதை என்பது மிக கரடு முரடான காயங்களை கொடுத்து வழிகளை தோற்றுவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கலங்காதே என் செல்வமே. உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் தயங்கவோ அல்லது தவிக்கவோ விடமாட்டேன். உன் வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள் சூழ்ந்ததாக மாறிவிட்டது என்பதை பார்த்ததால் தான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி ஓடி வருகிறேன். பொதுவாக வெற்றி என்பது எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்ததால் நானும் செய்தேன், எல்லாரும் விட்டுவிட்டார்கள் நானும் விட்டுவிட்டேன் என்று சொல்வது கிடையாது. எல்லாராலுமே கைவிடப்பட்டாலும் கூட யார் ஒருவன் அயராமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறானோ அவனுக்கு நிச்சயம் வெற்றி கிடைத்துவிடும். நீயும் அப்படி எந்த ஒரு காரியத்தையும் பாதியிலேயே நிறுத்தி விடாமல் உனக்கான முழு முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து வா. துன்பத்தை தூரமாக வைத்துக்கொண்டு இன்பத்தை இதயத்தில் வைத்து கொண்டாலே நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயம் எல்லா விஷயங்களும் வெற்றியாகத்தான் முடியும் என்பதை மறவாதே. உனக்கென ஒரு லட்சியத்தை மனதில் வைத்து கொண்டு அதை அடைவதற்காக உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் செய்கிறாயல்லவா? அப்படிப்பட்ட உனக்கு தோல்விகள் வந்து துளைத்தெடுத்தாலும் நீ கலங்க வேண்டாம். மனம் முழுவதும் நம்பிக்கையை சுமந்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் உன் அப்பன் முருகன் நான் உன்னை காப்பாற்றுவேன். வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் சுலபமாய் புரியக்கூடிய புனித பயணம் கிடையாது. அது புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான யாராலும் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு போராட்ட பயணம். வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக சரியானதாகவும் சந்தோஷமானதாகவும் அமைந்து விடாது என் செல்வமே. அப்படித்தானே உன் வாழ்விலும் நீ பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு திணறிக் கொண்டிருக்கிறாய். அடுத்த நிமிடம் என்னவென்று நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை பயணத்தில் நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றிகளை தருவதற்காக தான் வந்துள்ளேன். சோர்ந்து போகாதே. தைரியமாக துணிந்து நின்றால் உனக்கான வெற்றியை உன் அப்பன் முருகன் நான் தருவேன். துயரம் வருதே துன்பம் வருகிறதே என தளராதே என் செல்வமே. உன் எதிர்காலம் என்னவாகுமோ என அஞ்சவும் வேண்டாம். துவண்டு விழுந்தாலும் எழுந்து ஓடு. துணிந்து செல்லக்கூடிய உன் வாழ்வில் நான் உனக்கு வெற்றியை நிச்சயமாக தருவேன். காரண காரியமின்றி எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில் நடக்காது என் செல்வமே. நிச்சயம் உனக்கான வாழ்வில் நான் ஏதாவது ஒரு நல்லதை ஒழித்து வைத்துத்தான் இருப்பேன் என்பதை புரிந்து கொண்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நல்லதை செய். அது நிச்சயம் உன்னை வெற்றி பாதைக்கு வழிநடத்தி செல்லும். இலக்கு என ஒன்றை வைத்துக்கொண்டு அதற்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை அவ்வளவு சுலபமாக நான் தோற்க விடமாட்டேன் என் செல்வமே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் ஒவ்வொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கை எந்த திசையில் பயணிக்கிறது என புரியவே இல்லையே முருகா, என்னை காப்பாற்றுங்கள் என நீதானே என்னை நோக்கி ஓடி வந்தாய். அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கலாம் என உனக்காக கரம் கொடுக்க வரும்போது நீ ஏன் தேவையில்லாத யோசனைகளை மனதிற்கு சுமந்து கொண்டு என்னை கண்டும் காணாமல் தவற விடுகிறாய்? உன் லட்சியத்தை நோக்கி நீ பயணம் செய்யும் போது அதில் வேகமும் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி போகக்கூடிய தைரியமும் உனக்குள் இருக்க வேண்டும் என் செல்வமே. பிழைகள் ஏற்பட்டாலும் அதை திருத்திக் கொள்ள தைரியமாக நீ இரு. தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை கற்றுக்கொண்டு தாண்டி போக தயாராகு. நீ நினைவில் கொண்டதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பயிற்சி செய்.
பயிற்சியோடு முயற்சியும் செய்தால் உனக்கான இலக்கை தொட்டுவிடலாம் என் செல்வமே. இனி எல்லா விஷயங்களிலும் நீ நினைத்ததை தான் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். கடந்த காலத்தையே நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்காமல், எதிர்காலம் என்னவாகுமோ என பயப்படாமல், இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழ பழகு. நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே என் செல்வமே. அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பு முறையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நீ உண்மையாயிரு. நேர்மையும் உண்மையும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்ல அதன் மகத்துவம் நிச்சயம் உனக்கு புரியும். உனக்குள் நீயே சமநிலையோடு இருந்தால்தானே அது புத்திசாலித்தனம். தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து குழப்பிக்கொண்டு உன் திறமையையும் ஆற்றலையும் வீணாக்கி விடாதே. உன் மனம் விரும்பிய விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். நீ ஒருபோதும் எல்லாருக்கும் பிடித்தது போல நடந்து கொள்ள வேண்டும் என முயற்சி செய்யாதே. அது யாராலும் முடியாது. அப்படி மற்றவர்களுக்கு பிடித்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டுமானால் நடிக்கத்தான் வேண்டும். மற்றவர் விரும்பியதை தான் நீ பேச வேண்டுமானால் அதற்கு பொய்தான் பேச வேண்டும். எல்லாராலும் எல்லாரையும் அவ்வளவு சுலபமாக திருப்திப்படுத்திவிட முடியாது என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கான முழு அர்த்தமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என சொல்கிறேன் அல்லவா? புரிந்து நடந்து கொள். இத்தனை காலமாக எது நடக்க வேண்டும் என எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்தித்தாயோ அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகத்தான் உன் அப்பன் முருகன் நானே உன் வீடு தேடி வந்துள்ளேன். இனிமேல் நீ கவலை கொள்ள வேண்டாம். எது உனக்கு அவசியமோ, எது உனக்கு தேவையோ அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து போய்கொண்டே இரு. தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் அப்புறம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது என் செல்வமே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு விலகிப்போ. உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் இருப்பார்கள். அவர்களுடன் தொடர்ந்து நீ பயணம் செய்தால் போதும். அதிகாலையில் இலையின் நுனியில் இருக்கக்கூடிய நீர்த்துளி போலதானே உன்னுடைய ஆசைகளும் பட்டும் படாமலும் நடந்தும் நடக்காமலும் போய்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன். நீ தனியாக எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிறோமே என கவலை கொள்ளாதே. உன் தனிமையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நீ எண்ணிய எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். உன் எண்ணங்கள் தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் சரியானதாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ ஏமாறும்படி நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. நிச்சயம் உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிகழ்த்தி கொடுத்து உனக்கு ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை அமைத்து தரதான் போகிறேன். கடல் என்பது பெரியதுதான். ஆனால் அதில் சந்தோஷங்களை தருவது என்னவோ சின்னஞ்சிறு அலைகள் தானே. பார்ப்பதை எல்லாம் அடைவதை நினைக்காதே. நினைப்பதையெல்லாம் நிச்சயம் அடைவாய் என நம்பிக்கை கொள். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாய் இருப்பேன்.